Audio Jungle. ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். லிட்டில் பெர்ரிஸ் மாண்டிசோரி சிறுவர் பள்ளியின் குழந்தைகளுக்கு சிறு வயது முதல் இயற்கையை நேசித்தல், பசுமையை பாதுகாத்தல் போன்ற உயரிய சிந்தனை மனதில் பதியும் வகையில் மரம் வளர்த்தல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை கண்ணப்பர் திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்வு கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் மர வடிவிலான மிகப்பெரிய புதிர் கலைப்படைப்பு குழந்தைகளால் வரையப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டது. இந்நிகழ்வை கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம்பெறச் செய்து அதற்கான சான்றிதழ்களும் பெற்றனர். லிட்டில் பெர்ரிஸ் மாண்டிசோரி பள்ளியின் இயக்குநர் ராதிகா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், மரம் வளர்த்தல், பசுமையை பாதுகாத்தல் என்பது எதிர்கால உலகிற்கு தேவையான ஒன்று. இதை மாண்டிசோரி பள்ளி குழந்தைகளின் வாழ்வியலோடு சேரும் வண்ணம் மரங்களை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்ள இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மேலும் இதில் புரசைவாக்கம், சவுகார்பேட்டை, வியாசர்பாடி லிட்டில் பெர்ரிஸ் மாண்டிசோரி பள்ளி குழந்தைகளும் அவர்களுடைய பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். 282 வண்ண புதிர் அட்டைகளை கொண்டு பள்ளி 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள், பெற்றோர் இணைந்து மரம் உருவாக்கும் புதிராட்டத்தை நடத்தி தீர்வை கொடுத்து சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். இதற்கான கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்வு இயற்கையை நேசிப்போம், பசுமையை காப்போம் என்ற வாக்கு குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கும் என்றார். Radhika, Director of Little Berries Montessori Based Preschool, Purushottam, Saukapet and Vyasarpadi branches. So today we are here to do the World Column record on the occasion of the Vana Mahotsav. Save trees, save plants with the theme. So we are doing the event for. So today in our schools almost 200 plus kids have participated in this program, in the record. So record we have been done planned like to do the. So 200 kids with the MDF board with the tree puzzle shape. So kids has been painted and assembled and done the record. So it was a very memorable moment for us.